رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. الله رب العالمين படைப்புகளை படைத்த போது, குறிப்பாக மனிதரை படைத்த போது முதலில் தோன்றிய உறவு கணவன் மனைவி என்கிற உறவுதான் சொர்க்கத்தில் முதலில் தோன்றிய உறவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான். அவங்களுக்கு அத்தா இல்லை, அம்மா இல்லைன்னு நமக்கு தெரியும். தனிமையில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹ்ஷத் என்கிற ஒரு வெறுப்புணர்வை புரிந்து கொண்டார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருக்கும் போது அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை உருவி அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அவ சொர்க்கத்திலே இருந்து உருவான முதல் உறவு கணவன் மனைவி என்கிற உறவு. சொர்க்கத்தில் மீண்டும் நிலைத்து நிற்கக்கூடிய உறவும் கணவன் மனைவி உறவு மட்டும்தான். ஆயிஷா அம்மாவுக்கும் ஃபாத்தியா அம்மாவுக்கும் ஒரு சின்ன தகராறு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நெருக்கமா நீ நெருக்கமா அப்படின்னு. அப்ப ஆயிஷா அம்மா பல ஆதாரங்கள், ஃபாத்திமா அம்மா பல ஆதாரங்கள் சொன்னாங்க. கடைசி ஆயிஷா அம்மா சொன்னாங்க, எல்லாம் இருக்கட்டும் ஃபாத்திமா, சொர்க்கத்துக்குள்ள நாம போன பின்னால நீ அலியாரோடு இருப்பாய், நான் யாரோட இருப்பேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தான் இருப்பேன். உன் கணவன் அலியோட பேர நீ இருப்ப. எங்க வாப்பா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்பவும் நீ ரசூலுல்லாஹோட இருக்க முடியாதுல்ல. உன்னுடைய கணவனார் அலியாரோடு தான் நீ இருப்பாய். நான் நபியோடு எப்போது நான் ரசூலுல்லாஹோட தானே இருப்பேன். அதனால சொர்க்கத்துல எனக்கு தான் நெருக்கம் இருக்குன்னு ஆயிஷா அம்மா சொன்னாங்க. அவ சொர்க்கத்தில் உருவான முதல் உறவும் சொர்க்கத்தில் நிலைக்கிற உறவும் அந்த கணவன் மனைவி என்கிற உறவு தான். அதனாலதான் மார்க்கம் அதற்கு சில அடிப்படையான விஷயங்களை உருவாக்கி இன்னைக்கு சமூகத்துல அதிகமான தலாக், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக், குலா பல்கி பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். இவைகளை தடுப்பதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல சில அடிப்படை நிபந்தனைகளை சொன்னார். ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறான், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? குர்ஆன் பல செய்திகளை நமக்கு சொல்லும். ஒரு மணமகனுக்கான தகுதி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபிரௌன்ட இருக்கும்போது ஒரு கிபித்தியை கொண்டதுனால ஃபிரௌன்ட இருந்து பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினான். ஓடி மதியன் தேசத்துக்கு வந்தாங்க. அந்த மதியன் தேசம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஏரியா. அங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாங்க. ரெண்டு பெண் பிள்ளைகள் தங்களுடைய ஆடுகளை ஓட்டிட்டு அந்த ஆடுகளுக்கு நீர் கொடுப்பதற்காக, தண்ணி கொடுப்பதற்காக காத்திருக்கிறாங்க. ஒரு கிணத்துல பெருங்கூட்டமா இருக்குது. அதனால இந்த பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏம்மா நீங்க ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, எங்க வாப்பா நபி, அபூனா ஷேகுன் கபீர், எங்க வாப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால அவங்களால வர முடியாது. நாங்க ஆடுகளை ஓட்டிட்டு வந்திருக்கிறோம், நாங்க நபியினுடைய பிள்ளைங்க, அதனால ஆம்பளைங்க நிக்கிற ஏரியாவுக்கு நாங்க போக மாட்டோம். அவங்க தண்ணி ஆடுகளுக்கு கொடுத்துட்டு போன பின்னால கடைசியா தான் நாங்க என்ன செய்வோம், ஆடுகளுக்கு தண்ணி கொடுப்போம். அதனால நாங்க ஓரமா நிக்கிறோம். நாங்க இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இன்னொரு கிணறு இருக்குல்ல,
அந்த கிணறு சும்மா தானே கிடக்குது, அதுல கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, அது மூடி போட்டிருக்குல்ல, அந்த மூடியை தூக்கணும்னா 10-20 பேர் தேவை, யாரு தூக்குவா அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பலமான ஆள், போய் வேகமா அந்த மூடியை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கொடுங்கன்னாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க அந்த ஆடுகளுக்கு அந்த கிணத்துல தண்ணியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கேட்டாங்க, ஏமா எப்பவும் லேட்டா தானே வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்தீங்களான்னு கேட்டாங்க. அப்ப இந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, வாப்பா இப்படி ஒரு ஆளை பார்த்தோம், ரொம்ப பலமான ஆளு, அதனால அந்த மூடியை தூக்கிட்டு அவங்க தண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதனால நாங்க சீக்கிரமா வந்துட்டோம் அப்படின்ன உடனே அத்தா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது, போ 2 பேரும் போய் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க அவங்கள கூப்பிடுறது, இது குர்ஆனுடைய வரலாறு, அதை நான் அப்படி மொழிபெயர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். இந்த 2 பேரும் அவங்கள கூப்பிடுறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுறதுக்காக வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், வாங்க வாப்பா கூப்பிடுறாரு, என்ன அப்பா நான் எதுவுக்க, எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க வாங்கன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. 2 பிள்ளைங்களும் முன்னால போயிட்டு இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால வர்றாங்க. காத்து அடிச்சு அந்த பிள்ளைங்களினுடைய சேலை கொஞ்சம் நவுண்டு கரண்ட கால் வெளியே தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால வர்றாங்க. உடனே ஒரு கல் எடுத்து அந்த பிள்ளைங்க மேல மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போட்டாங்க. போட்ட உடனே அதுக்கு திரும்பின உடனே பின்னால வாங்கன்னாங்க. நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. முன்னால பொம்பளை பிள்ளை போகும்போது அதனுடைய ஆடைகள் விலகுனா நாம பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அதனால நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வர்றாங்க, வாங்க ரூட்டு மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால வந்தாங்க. இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்த உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நிறைய புள்ள இருக்குது. இப்ப இந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்லுது வாப்பாட்ட, இஸ்தஜிர்ஹு, மூசா நபியை ஆடு மேய்க்கும் பணியாளராக வாப்பா நீங்க தேர்ந்தெடுங்க. ஏன்னா காரணம் சொல்றாங்க, இன்ன கைர மனிஸ்தஜர்த அல் கவியு அல் அமீன். நீங்க நாங்க கூலிக்கு இவரை நான் வைக்க சொல்றோம் வேலைக்கு, ஏன் வைக்க சொல்றோம்னா இவர் ரொம்ப பலசாலி, 2வது நம்பகத்தன்மை உள்ள ஆள், துரோகம் செய்ய மாட்டார், ஒரு நம்பிக்கை அவற்றை இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. என்ன நம்பகத்தன்மை? தனக்கு வரக்கூடிய மனைவியை தவிர இன்னொரு பொண்ணை பார்க்க கூடாதுங்கிற நம்பகத்தன்மை அவற்றை இருக்கு. அதனால நாங்க முன்னால வரும்போது எங்களுடைய கால் வெளியே தெரிஞ்ச உடனே பின்னால வா, நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு மனைவியா வர போறா, அவ சுத்தமானவளா இருக்கணும், அவ சுத்தமானவளா இருக்கணும் நினைக்கிறேன்னா நானும் சுத்தமானவனா இருக்கணும்ல. அப்ப பின்னால வர இருக்கிற அந்த பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்கிற உணர்வு மூசாட்ட இருக்குது. அப்ப அப்படி ஒரு உணர்வு இருக்கிற ஆளு வேலையில விசுவாசமா இருப்பார். அதனால நீங்க வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மேட்டரை விளங்கிக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபன தையஹாத்தை, இந்த 2 பிள்ளைகள்ல ஒண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கல்யாணம் ஏன் பண்ணி தரேன்னு ஆசைப்படுறேன், எனக்கு வர்ற மாப்பிள்ளை பலசாலியா இருக்கணும், என் பிள்ளைய தவிர யாரையும் அவன் பார்க்க கூடாது, மனைவியை தவிர யாரையும் அவன் பார்க்கவும் கூடாது, என் பிள்ளைய காலமெல்லாம் காப்பாத்துற அளவுக்கு அவன் பலசாலியா இருக்கணும், மாமனார நம்பி வாழ்றவனா இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்டுல என்ன கிடைக்கும்னு கேட்டு வாங்குறவனா இருக்கக்கூடாது, அவன் சொந்த கால்ல நிக்கிறவனா இருக்கணும், அந்த ஆற்றல் பலம் அவன்கிட்ட இருக்கணும், உடல் பலம் இருக்கணும், தூக்க முடியாத உடம்ப தூக்கிட்டு வர்ற மாப்பிள்ளையா இருக்கக்கூடாது, நல்ல கவனமானவனா இருக்கணும், கண்ணியமானவனா இருக்கணும், பலசாலியா இருக்கணும், நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும். அதனால என் பிள்ளைங்கள்ல ஒண்ண நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், ஆனா 10 வருஷம் ஆடு மேய்க்கணும், 8 அல்லது 10, இந்த 8 வருஷம் அல்லது 10 வருஷம் ஆடு மேய்க்கணும், அத மகரா வச்சு என் பிள்ளைகள்ல ஒன்ன கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மதிச்சாங்க. சஃபூரா அப்படிங்கிற அம்மையார கல்யாணம் பண்ணாங்க. அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லுதுன்னா, குர்ஆன் ஒரு மணமகனுக்கான தகுதியாக அவன் மார்க்கம் இருப்பதோடு உடல் பலம் இருக்க வேண்டும். தன் மனைவியை கண்கலங்காம காலமெல்லாம் அவளுக்கு உழைத்து கொடுக்கிற பலம் அவன்கிட்ட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல
துரோகம் செய்யாத நம்பிக்கை குணம் அவன்கிட்ட இருக்கணும். இந்த ரெண்டு குணமும் இருக்குமேயானால் அவன் ஒரு மணமகனுக்கான தகுதியானவனாக மாறுகிறான் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மூலமா அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய மனைவியையும் பிள்ளையும் ஹரம்ல மக்காவுல கொண்டு விடுங்கன்னு சொன்னான். பாபிலோன்ல இருந்து கிளம்பி மனைவி ஹாஜரா அம்மையாவையும் குழந்தை இஸ்மாயில் கொண்டு வந்து விட்டாங்க. விட்டுட்டு போறாங்க. போகும்போது அம்மா ஹாஜரா கேட்டாங்க, இதங்க ஆள் நடமாட்டமே இல்லையே, ஒரு வனாந்தரத்துல விட்டுட்டு போறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் விட சொன்னா விட்டேன், அவ்வளவுதான். ஹாஜரா அம்மா சொன்னாங்க, அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் விட சொன்னான்னா அவன் அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பான். அதோட போனவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப காலத்துக்கு பின்னால வர்றாங்க. வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பாலா போயிட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம பாக்குறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து கதவை தட்டினாங்களாம். ஒரு அம்மா கதவை திறந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. புருஷன் எங்கேன்னு கேட்டாங்க. வெளியே போயிருக்குன்னாங்க. எப்படி இருக்கு வாழ்க்கைன்னாங்க. இன்னத்த அடுப்புல பூனை தூங்குது. என்ன சாப்பாடுலாம் எப்படி? என்னத்த ஒண்ணும் இல்லை, தண்ணி தான், ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிரமமா தான் இருக்குதுன்னு அந்த மனைவி சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா, வெளியில போற உன் புருஷன் வந்தா வாசப்படி சரியில்லை, மாத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியே போன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து உள்ள வந்த உடனே மனைவி சொன்னாங்க, இந்தந்த தோற்றத்துல ஒரு வயசானவர் வந்தாரு. ஆஹா, நம்ம வாப்பாயிட்டு. இந்தந்த தோற்றம்னா வந்தது அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். என்ன சொன்னாக கேட்டாக, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாக, நான் இப்படி சொன்னேன், வாசப்படி சரியில்லை, மாத்த சொன்னாக. வாசப்படி சரியில்லைன்னு சொன்னாங்களோ, அப்படின்னா உன்னை தலா கொண்டுட்டேன்டா. வாசப்படினா நீ தான், நீ சரியில்லைங்கிறத சொல்லிட்டு போயிட்டாக. உன்னுடைய குணம் சரியில்லை, உன்னை தலா கூட சொல்லியிருக்காக, நான் தலா கொண்டுட்டேன்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். அப்போ ஒரு அம்மா கல்யாணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. கதவு தட்டின உடனே எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டாங்களாம். டெய்லி பிரியாணி தான், உண்மையில குடிக்க கஞ்சி கூட இல்ல, வீட்டுல மோசமான நிலை தான். ஆனா அந்த அம்மா வீட்டு நிலைமைய கணவனை வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காம சொல்லிச்சு, சூப்பர் சாப்பாடுங்க, ஒரு நாளைக்கு மந்தி, ஒரு நாளைக்கு பிரியாணி, தின்னு தின்னு எங்களுக்கு தொந்தி, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேசின உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உன் புருஷன் வந்தா சொல்லு, வாசப்படி நல்லா இருக்குது, கவனமா பார்த்துக்க சொல்லுன்னாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தாங்க. இந்த அம்மா சொன்ன உடனே அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வந்தது எங்க அத்தா தான், உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காக, நல்ல மனைவின்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காக. நாம இந்த நிகழ்ச்சியில என்ன புரியணும், ஒரு நல்ல மனைவிக்கான குணம், எந்த இடத்துலயும் அவ புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, சும்மா இருக்க சொல்லவே மாட்டான். ஏன்னா ஒரு பொம்பளைட்ட உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற சர்டிபிகேட் வாங்குறது பெரிய விஷயம், அது சீக்கிரம் கிடைக்காது. என்னத்த பெரிய ஆலோசாவா இருந்தாலும் பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சும்மா இருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த விஷயம் எங்களுக்கு தான் தெரியும், இந்த குணம் அவங்களுக்கு ரொம்ப வரும். அப்படி வரும்போது அதை மீறி ஒருவர் அந்த மனைவி இடத்துல கணவனுடைய விஷயத்த அவர் வெளியே சொல்லாம வீட்டினுடைய நடவடிக்கைகளை கவனமா பார்த்து தான் புருஷனை 4 பேருக்கு முன்னால விட்டு கொடுக்காத ஒரு குணம் எந்த பெண்ணிட்ட இருக்குதோ அந்த வாசப்படி நல்ல வாசப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்ப ஒரு மணமகனுக்கான தகுதியையும் நிர்ணயிச்ச மார்க்கம் ஒரு மணமகளுக்கான ஒரு பெண்ணுக்கான தகுதியையும் சொல்லுது. இந்த தகுதிகள் சரியாக சரிபார்க்கப்பட்டு திருமணம் செய்யப்படுமையானால் அந்த திருமணத்தில் அல்லாஹ் எந்த கோளாறையும் வைக்க மாட்டான். அதை மீறி அதை சிங்கப்பூர் ஆக்கும், மாப்பிள்ளை சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கும், பிள்ளை எப்படியாவது பிழைச்சுக்கிறோம், எப்படியாவது பிழைச்சுக்கிறேங்கிறது என்ன வாழ்க்கை? இப்படித்தான் பிழைக்கணும், மார்க்கம் சொன்ன மாதிரிதான் பிள்ளை பிழைக்கணும். பிள்ளை எப்படி வேண்டாலும் பிழைக்கணும்னு அதுக்கு என்ன அதுக்கு ஒரு மார்க்கம் தேவையில்லையே. அப்ப இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன அதை கிளம்பு நேரம் சொல்லுவோம் இல்லையா, கட்ட விளக்குமாறா இருந்தாலும் அது கப்ப விளக்குமாறா இருக்கணும். விளக்குமாருக்கு ஒரு மரியாதை, அது கட்ட விளக்குமாறா இருந்தாலும் கப்ப விளக்குமாறா இருக்கணும். இதெல்லாம் மார்க்கம் நிர்ணயித்த வரைமுறைகள் அல்ல, நம்ம நாமளாக உண்டு கொண்டது. இப்ப நாமளா உண்டு கொண்ட விஷயத்துல கோளாறுகள் வரும்போது அதை நாம அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப எங்க மார்க்கம் மீறப்படுதோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சோதனை வரத்தான் செய்யும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் நல்ல உறவுகளை சங்கமிக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஹம்தி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.